ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி கூடவே பொட்டேட்டோ மசாலா. இந்த பூரி நார்மலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ராஜஸ்தான் ஸ்டைல் ரவா பூரி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பூரி பாருங்கள், பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பூரிக்கும் இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்து குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மேஷர் வச்சு 3 பொட்டேட்டோ மசாலாவுக்கும் ஒரு பொட்டேட்டோ நான் மாவு பேசுகிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கூடவே கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஆனியன் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னா விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ பூரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியில் 1/2 கப் ரவை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனாக சாப் பண்ண மல்லித்தழையை போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இதில் இருக்கிற இதுவே போதும். நல்லா ஒரு திக்கான மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாவு போட்டு தான் பிசைஞ்சு போட்டேன். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எண்ணெயில் பட்டு கருப்பாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் எண்ணெய் போட்டே தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பூரி பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சரியாகவே வரல. இப்படி தான் வந்துச்சு. ஆனால் செகண்ட் பூரி நல்லா வந்துச்சு. நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூரியும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பொட்டேட்டோ மசாலா கூட சர்வ் பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.